எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவாக இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும். ஆகவே நம்ம வேறு பிரித்து பார்க்கவே கூடாது. பழைய ஏற்பாட்டில் அந்த புரிதல் இல்லை, ஜனங்களுக்கு சொன்னாலும் விளங்காது. அதனால தான் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவங்க அந்நிய தெய்வங்கள்னு சொன்னாங்க. விக்கிரக ஆராதனையை, வேற வழிபாடுகளை அந்நிய தெய்வங்கள்னு சொன்னாங்க. அந்த அந்நிய தெய்வங்களோடு ஐக்கியமாக இருக்காதுங்க. ஒரே தேவன் தான், அவர் யெகோவா, அவரை தான் பின்பற்றணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனை கூட எச்சரிப்பு சொல்லும் போது, நீ அந்நிய பொம்பளைகளை நாடாத, அவங்க உன்னைய விக்கிரக ஆராதனைக்கு நேராக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது சாலமோனுக்கு. ஏன்னா பொம்பளைகளால்